சரி சரி இப்போ பாருங்கல்ல. சரி ஷாமண்ணா, குட் மார்னிங். ஏன் எல்லாரும் மேலே உட்காந்துருக்கீங்க? எப்பயும் கீழே உட்காருவீங்க, ஏன் மேலே உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம் இல்லை. இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே இங்கே நம்ம பண்ணி காட்ட போகிறோம். முன்னாடி இருக்கவங்க முன்னாடி செஞ்சு காட்ட போகிறோம். சரி, இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமை ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்தில் இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி துவக்குவதற்காக நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜஸ்டின் சகாயராஜையா இருக்கிறாங்க. இந்த நேரத்தை அவர் கரங்களில் கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, நாம் யாவரும் இணைந்து கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்வோம், ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று எங்களை அழைத்த அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே நாங்கள் நன்றிந்ததோடு இவ்வருடத்தின் எங்கள் ஆலயத்தின் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை நாங்கள் தொடங்கும்படியாய் ஆயத்தப்பட்ட நாள் முதலாய் கடந்து வந்த நாட்களிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து அடைக்கலம் தந்து நாங்கள் இந்த நாளிலுமே நன்றி சொல்லும்படியாகவும், ஆண்டவருடைய கிருபையின் கரம் திருச்சபையின் குடும்பங்களோடும் அன்பு பிள்ளைகளோடும் ஊழியங்களோடும் நிறைவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி தருதத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக உம்முடைய கிருபையின் கரம் நடைபெற்ற ஊழியங்களிலே அருமை பிள்ளைகளை ஆசீர்வதித்து அருமை ஆசிரியர்கள் வழியான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லும்படியான கிருபைகளை நீர் ஆசிரியர் பெருமக்களுக்கு தந்து என்னுடைய பொறுப்பாளர்கள் வழியாக இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறும்படியான கிருபைகளையும் கட்டளையிட்டு தன்னார்வர்கள் வழியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகள், திருச்சபையின் குடும்பங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊழியங்களுக்காக உம்மிடத்திலே பெற்ற நன்மைகளை கொடுத்து உதவின காரியங்கள் எல்லாவற்றுக்குமாய் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த நிறைவு நாள் கூடுகையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் இந்த ஊழியங்களை நிறைவேற்றின அன்பு சகோதரர் திரு ஹோசன்னா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய திருமலையின் செய்திகளுக்காக, பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், அதன் வழியாய் பெற்றுக்கொண்ட நன்னெறிகளின் வழிகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். சுவாமி, இந்த நிறைவு நாளிலும் அன்பு பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களை உம்முடைய திருப்பெயரின் மகிமைக்கென்று நிறைவேற்றும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருமை பிள்ளைகளுடைய தாளந்துகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் உலகிற்குள் செல்லுகின்ற பொழுது உம்முடைய சாட்சிகளாகவும் நம்முடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாகவும் சமுதாயத்திலே உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் எதிர்காலத்திலே ஆண்டவர் அருமை பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக தங்களுடைய நேரம், தாளந்து, தங்களுடைய உழைப்பு அனைத்தையும் கொடுத்த ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் இன்னுமான தன்ன ஆர்வலர்களுக்காகவும் சபையார்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்ளவும் வந்தவர்கள் உம்முடைய மகிமையை கண்டு நன்றி சொல்லவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த நிறைவு நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய
பாடல்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள், உங்களுடைய பள்ளியின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரை துதிக்கின்றேன். கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் இவ்விதமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் சிறு பிள்ளைகளுக்கு இந்த ஊழியங்களை எடுத்து செல்லவும் கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்தியா எவ்விதமான சூழ்நிலையில் இருக்குது தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில்? வெரி குட். நம்ம எதிர்பார்க்காத ஒரு காலம். போர் ஒரு பகுதியிலே தொடங்கப்பட்டு இன்று அநேக சூழல்களை நாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இவ்வித காலங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரியா? இந்த நாளிலே விதமாய் இந்த கிருபையின் காலங்களிலே இந்த நாளில் நாம் இங்கே அமர்ந்திருப்பது ஒரு பெரிய கடவுளுடைய கிருபை. ஆகவே நான் ஆண்டவருக்கு முதலாவதாக இந்த ஊழியங்களை இந்த ஆண்டிலே நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் பாராட்டின அனைத்து கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். சிறப்பாக கடந்த நாட்களிலே துவங்கப்பட்ட நாள் முதலாக நம்மோடு இணைந்து இந்த ஊழியங்களை நிறைவேற்றி வருகிற அருமையான நம்முடைய பூசண்ணா அண்ணாச்சிக்கு ஒரு கைதட்டிடலாமா? அவர்கள் கடந்த 10 நாட்களாக இந்த ஊழியங்களை நம்முடைய ஆலயத்திலே உங்களோடு இணைந்து செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர் ஊழியங்களிலே அவர்கள் அநேக ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்கள். இந்த நாட்களிலும் தன்னுடைய பணிகளை திருச்சபையிலே செய்யும்படியாக இறையியல் கல்வி கற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறையா சொன்னாங்க. அண்ணாச்சி சாம் அண்ணாச்சி சொல்லிட்டே இருந்தார், ஐயா உங்களை நீங்கள் இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனாலும் ஒரு பயிற்சி பெறும்படியாக ஆயத்தப்படுகின்ற ஒரு ஆயர் நம்மோடு இருந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை அவருடைய தலைமையின் கீழாக நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நன்றி இதயத்தோடு நம்முடைய திருச்சபையின் ஆசிரியர் பெருமக்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய இந்த விடுமுறை நாட்களிலே எத்தனையோ காரியங்களை தங்களுடைய நேரத்திற்கென்று செலவழிக்கலாம். ஆனால் இந்த காலங்களிலே தங்களுடைய தாளந்துகள், தங்களுடைய நேரம், தங்களுடைய உழைப்பு, அநேக சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலே இந்த ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களிலே பங்கு பெற்றதை எண்ணி ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தின் வழியான ஆசீர்வாதங்களை, மகிமையை, மேன்மையை உங்கள் வாழ்வில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக தன்னார்வலராக அநேகர் இங்கே இருந்து நம்ம மரகதாமாலாம் இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் அவர்கள் இருந்து ஊழியங்களை உற்சாகப்படுத்தவும் அருமையான ஃபெல்சி அம்மா, அருமையான ஜோதிமணி அம்மா, அருமையான பியூலா அம்மா எல்லோரும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் அனுதினமும் நம்முடைய சாந்தி எபினேசர் அம்மா எல்லோரும் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் அனைவருமாக இந்த ஊழியத்தின் பாதையிலே நம்முடைய திருச்சபையை உற்சாகப்படுத்தி வருவது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திருச்சபை ஜெபங்களின் வழியாக இந்த ஊழியங்களை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காய் ஆண்டவரை துதிக்கின்றேன். விதமாய் இந்த நாளிலுமே அருமையான உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் தங்களுடைய பொருளாதார உதவிகளினாலும் இந்த ஊழியங்களை தாங்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு பெற்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கைத்தட்டலாமா நமக்கே? ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். உங்களுடைய பள்ளி படிப்பின் காலங்களிலும் இந்த விடுமுறை நாட்களிலும் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். உங்களுடைய பெற்றோரை நான் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்தும்படியாக, உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே உங்களை அனுப்பி தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதற்காக அருமை பெற்றோர்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் அநேக பிள்ளைகள் நீங்கள் வருகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் நன்றி இதயத்தோடு இந்த நிறைவு நாள் கூடுகையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் ஆண்டவருடைய திருப்பெயரில் வாழ்த்துகிறேன். இந்த கூடுகை சிறப்பாக நடைபெறும்படியாக 2 பேர் மிகுந்த முக்கியமானவர்கள். யாராக இருக்கும்? ஆமாம், அம்மா சொன்னாங்க. அருமையான சாம் அண்ணாச்சி. எல்லோரும் இணைந்து ஒரு கைத்தட்டிடலாமா? அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது ஜூனியர் சர்ச்சிலே அண்ணாச்சி அவர்கள் தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பதற்கு பொறுப்பாக இருந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
எப்பொழுது மெட்டீரியல் வந்தது என்று சொன்னோமோ முதலாவதாகவே என்னிடத்திலே வாங்கி டைரக்டர் வேண்டும், எத்தனாம் தேதியிலிருந்து வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த திட்டமிட்டு இன்றும் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு எந்த பிரச்சனை குறைபாடுகளும் வராது. அந்த அளவிற்கு அருமையான சாமனாட்சி உங்களை ஒருங்கிணைப்பதிலும் உங்களை கூட்டு வருவதற்கு ஆட்டோ அமைத்து கொடுப்பதிலிருந்து அங்கே இருக்கின்றவர்களை உங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே சரியான விதத்திலே அருமையான அண்ணாச்சி அவர்கள் மிகுந்த பொறுப்படுத்த செய்தது எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் நம்முடைய சார்பாகவும் அருமையான ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஒரு விளக்கு நன்றாக எரிய வேண்டும் என்றால் ஒரு தூண்டில் வேண்டும், அப்படி தானே? ஒரு தூண்டி விட்டால் இன்னும் நல்லா எரியும் விளக்கு. அதுபோல் அருமையான ஐயா அவர்கள் இந்த அளவிற்கு எல்லா வேலையும் செய்வதற்கு யார் உறுதுணையாக இருந்திருப்பா? ஆமாம், ஜெபா ஆண்டி. கைத்தட்டி இல்லாமா? அவர்கள் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களிலும் சரி, அதே போல் நம்முடைய திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளிலும் அருமையான ஜெபா அம்மா அவர்கள் அருமையான ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை செய்து வந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான கேபிக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அவரும் உற்சாகப்படுத்தி இந்த ஊழியங்களிலே அவர் நிறைய சொல்லுவார், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் டேடி, இது மாதிரி இருக்கணும் டேடி என்று பிள்ளைகளை குறித்து எதுவும் கிஃப்ட் வாங்க வேண்டும்னாலும் எதிராலும் நீங்கள் நன்றாக செய்யுங்கள், என்ன தேவைனாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லி தங்களுடைய பெற்றோர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற அருமையான ஒரு மகன். அதற்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற இந்த சிறுவர் ஊழியமானது இன்னும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வருகின்ற நாட்களிலே அநேக பகுதிகளிலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அருமையான அண்ணாச்சி அவர்கள் இருந்து உங்களுக்கு நடத்துவார்கள். நான் சில அலுவல்கள் நிமித்தமாக செல்ல வேண்டியது இருப்பதனால் நீங்கள் பொறுத்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக வரவேற்புரை மிஸ்ஸஸ் சூசன் தினகர். எழும்பி நீ பிரகாசி உன்னோளி வந்தது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறீங்களா? வரவேற்புரையினோடனே ஆன்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வருஷத்தோட விபிஎஸ் தலைப்பு பார்த்தீங்கன்னா பர்ன் பிரைட், ஒளிர்ந்திரு. சரிங்களா? ஸோ இந்த விபிஎஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த ஆலயத்தில் நாங்கள் நடத்துவோம். எங்கள் சர்ச்சில் இருக்க பிள்ளைங்களோட வெளியிலேருந்து வர பிள்ளைங்களாம் அந்த ஆலயத்துக்கு அதிகமாக வருவாங்க. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிட்ட ரீச் பண்ணிட்டோம் நாங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, எல்லா பிகினர்ஸ்லேருந்து சீனியர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இங்கே வந்து 10 நாளுமே இந்த விபிஎஸ் ஜேசி விபிஎஸ்க்கு வந்து நிறைய வசனங்கள், பாட்டுகள், கதைகள் இது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆலயத்தில் விபிஎஸ் நடத்துறதுக்கு பெரும் உதவியாக இருந்தால் நம்ம போதகர் ஐயா ரெவரண்ட் ஜஸ்டின் சகாயராஜ் ஐயாவை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஆலயத்தில் விபிஎஸ் நடத்துறதுக்கும் நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க பத்மா ஆண்டி. எல்லாரும் கைத்தட்டி ஐயாவை வெல்கம் பண்ணுவோமா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணாச்சியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விபிஎஸோட டைரக்டர்
ஹோசன்னா அண்ணாச்சி. ஃபஸ்ட்டு நான் வந்து அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எல்லாருமே ஒரு டேக் பண்ணுங்க நாங்கள். எனக்கு அப்போ அண்ணாச்சி பேர் தெரியல. இப்போ போய் அண்ணாச்சிட்ட சொன்னேன், அண்ணாச்சி உங்கள் பேர் தெரியல, அதனால் அஃபெக்ஷனேட் அண்ணாச்சின்னு கார்டு போட்டேன், உங்களுக்கு பேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ சொன்னார், இல்லைக்கா என் பேர் ஹோசனா. நான் ஃபஸ்ட்டு என்ன எல்லோரும் வந்த அன்றைக்கி ஹோசனான்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் ஹோசனா அப்படின்னோடனே சரி அவங்க எதுவும் இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க போல் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அண்ணாச்சி பேரே ஹோசனா தான். அண்ணாச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப், முக்கியமாக நான் ஜெபாவை பற்றி சொல்லியானோ, சச் அ க்யூரியஸ் கேர்ள் ஷீஸ். அவங்க இப்போ வந்த உடனே, அதாவது எல்லாரும் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தோன்னா பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஆனால் த வெரி ஃபர்ஸ்ட் டே ஷி கேம் டு த சர்ச், வந்தோடனே ஹலோ அப்படின்னா ஹலோ ஆண்டி அப்படின்னாங்க. எங்கே படிக்கிறீங்க? நான் என்ன படிக்கிறீங்க? செகண்ட் படிக்கிறேன் ஆண்டி. எங்கே படிக்கிறீங்க? ஆண்டி நான் புதுக்கோட்டையில் படிக்கிறேன். தேர்டு வந்தோடனே எங்கள் அப்பா மதுரையில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் புதுசாக மதுரையில் ஒரு ஸ்கூலில் சேர்ந்து ஷி வாஸ் ஸ்பான்டேனியஸாக, அதாவது ஒரு புதுசாக பார்க்குறோன்றது கூட அந்த பொண்ணுக்கு இல்லாமல் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா, அண்ணாச்சி, அந்த குட்டி பாப்பாலாம் நேற்று நிறையா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க தான். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா நேற்று ஃபேமிலியாக வந்து? ஸோ அண்ணாச்சியை வந்து இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன். அண்ணாச்சி செய்கிற ஊழியத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கொள்வோம். அவங்க ஊழியத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கொள்ளும். அண்ணாச்சி வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க தியாலஜிக்கல் காலேஜில். அவங்க நல்லபடியாக முடிஞ்ச கடவுளை ஊழியத்தை இன்னும் நல்லா அதிகமாக உற்சாகமாக செய்கிறதுக்கு நம்ம அவங்க குடும்பத்துக்காக நம்ம டெய்லி நம்மளோட தனி ஜெபத்தை நம்ம தாங்குவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்திருக்க நம்ம ஆலயத்தில் வந்திருக்கக்கூடிய மூப்பர்களுக்காக நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த மூப்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆலயத்தில் எப்படி விபிஎஸ் நடந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் என்ன கற்றுக்கொண்டாங்க, எப்படிலாம் பாட போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஆலயத்தில் வந்திருக்க அனைத்து மூப்பர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப நன்றி நீங்களாம் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா உங்களோட உற்சாகம் இல்லாமல் இந்த பிள்ளைங்க வந்து 10 நாளும் இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்க முடியாது. நீங்கள்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்கள் பிள்ளைங்கள ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்கள கிளப்பி நாங்கள் என்ன தான் நாங்கள் ஆட்டோ அனுப்பினாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரெடி பண்ணி பிள்ளைங்களை வந்து இந்த விபிஎஸ்க்கு கொண்டு வரணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், வசனம் படிக்கணும், கதை கேட்கணும்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு அனுப்புனீங்க. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்துலையும் கூட இந்த விபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக நான் சொல்லணும், யாரை வரவேற்கணும்னா ஆசிரியர்களை தான் நான் வரவேற்கணும். ஏன்னா பிகினர் கிளாஸ்லேருந்து சீனியர் கிளாஸ் வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து யூத்துலேருந்து சீனியர் மோஸ்ட் டீச்சர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. அதை நான் விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா பத்மா எமனுவல் ஆண்டியை சொல்லணும். ஆண்டி வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க. ஆனால் நான் எப்படி வரப்போகிறேன்னு நினச்சாங்க. ஆனால் கடவுள் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த சீனியர் கிளாஸ்க்கு ரொம்ப உற்சாகமாக கிளாஸ் எடுத்து அவங்க எப்படி நான் சின்ன பிள்ளையில் எப்படி ஆண்டியை பார்த்தேனோ அதே வைப்ரண்ட்டோடைய ஆண்டி கிளாஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி ஜூனியர் டீச்சர்ஸ்லேருந்து சீனியர் டீச்சர்ஸ் வரைக்கும் ஞானம் ஆண்டியை சொல்லலாம். அவங்களும் ஒரு சீனியர் தான். அவங்களுமே ரொம்ப எப்போதுமே இஸ் வெரி வைப்ரண்ட். பத்மா ஆண்டியும் ஞானம் ஆண்டியும் இல்லாமல் விபிஎஸ் நடந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சதில். ஸோ அவங்கள நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி யூத் பிள்ளைங்க லீவில் எங்கெல்லாம் போயிருந்துருக்கலாம், ஆனால் அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆகியை விசேஷமாக நான் தேங்க் பண்ணுறேன். ஆகி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து விபிஎஸ்க்கு வந்து எங்கே வேலை பார்த்தாலும் நான் நினைக்கிறேன் ஆகி ஈவன் இஃப் ஷி ஹஸ் கான் டு அப்ராட் ஷி வுட் ஹவ் புட் லீவ் அண்ட் கம் டு விபிஎஸ். அதுதான் நான் நினைக்கிறேன். நான் அவளோட கமிட்மெண்ட்டுக்காக நான் கர்த்தரை நான் ஜெபிக்கிறேன். அதே மாதிரி ஆகியோட வீட்டுக்காரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சென்னையிலேருந்து இந்த விபிஎஸ்க்காக ஆகியோட கூட இருந்து இந்த விபிஎஸ்ஸை நாங்கள் நடத்தி முடிக்கணும். உங்களையும் வரவேற்கிறோன்னா. ஸோ இந்த டீச்சர்ஸ்க்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த பிள்ளைங்க இப்போ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட பிள்ளைங்களாக சேர்ந்து பிள்ளைங்களை இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிள்ளைங்களோட பிகினர் டீச்சர்ஸ் வந்து பிகினர் சில்ட்ரனாகவே மாறிடுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க ஆக்ஷனாக இருக்கணும், பிள்ளைங்களாக இணைஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இது நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இட் இஸ் அ கிரேட் கிஃப்ட் கிவன் பை காட் டு அஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எங்களோட
பேக் ஸ்டேஜில் இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாலண்டியர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் மரகதம் ஆண்டியிலேருந்து ஆரம்பித்து ஜாஷ்வா வரைக்கும், ஜாஷ்வா வந்து டீச்சராக வந்தாருமே இங்கே நிறைய வாலண்டியர் ஒர்க் பண்ணாங்க. ஸ்வஸ்திகா நல்லா வாலண்டியர் ஒர்க் பண்ணாங்க. தே ஆர் வாலண்டியர்ஸ் கம் டீச்சர்ஸ். இப்போ கூட ஜாஷ்வா மேலே உட்காந்து நம்ம சிஸ்டம் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் த வாலண்டியர்ஸ் ஃபார் வாலண்டியர்லி டூயிங் ஆல் த ஜாப் ஈவன் பிஃபோர் வி ஆஸ்க். ஸோ வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களை வரவேற்கிறேன். அதே போல் இங்கே முக்கியமான யாரை வரவேற்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மனோகரன் ஆண்டிக்காகவும் பியூலா ஆண்டிக்காகவும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த பிள்ளைங்களை பத்திரமா எனக்கு 2 பேரும் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பியூலா ஆண்டி, மனோகர் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நீங்கள் வந்து நாங்கள் ஆட்டோ அனுப்பினாலும் நீங்கள் பத்திரமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து பத்திரமா ஆட்டோவில் ஏற்றி திரும்ப அவங்க பத்திரமா சேர்ற வரைக்கும் நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணீங்க. அதற்காக நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கு நான் வந்து சிறப்பாக நான் வரவேற்கனா, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க பிகினர் சில்ட்ரன்லேருந்து சீனியர் பாய்ஸ் வரைக்கும் 10 நாளுமே ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்து வசனத்தையும் கதைகளையும் பாட்டையும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்படி உங்கள் ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ பிரைட்டாக பேர்ன் ஆகுதுன்னு. ஆல் ஆர் சிட்டிங் வித் பிரைட் ஃபேஸஸ். ஒளிர்ந்த முகத்தோடு எல்லாம் உட்காந்துருக்காங்க. கர்த்தருடைய பிரகாசம் அவங்க மேலே நிஜமாகவே இன்றைக்கி ஒழிக்குது, நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இருக்கிற பாய்ஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சீனியர் பாய்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக இங்கே வந்து 10 நாள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க என்னெல்லாம் வசனம் கற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் பாட்டு கற்றுக்கிட்டாங்க, எப்படிலாம் ஸ்கிட் போகிறாங்க அப்படின்றது, கர்த்தருக்காக எப்படி எழும்பி பிரகாசிக்கிறாங்கன்றதை நீங்கள் இப்போ கண்கூடாக பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றியாக இருக்கணும். எங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10 நாளும் கூட இருந்து யாருக்கு எந்த விதமான ஒரு சுகவீனம் பலவீனம் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டார் கடவுள். இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை மனமான நன்றி. தேங்க்யூ. பைபிள் ரீடிங் லீதியா, மிஸ்ஸஸ் லீதியால். வேதபாடம் வாசிக்க கேட்போம். மிஸ்ஸஸ் லீதியால். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. 60வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். சரி, ரைட். இதை தொடர்ந்து வரிசையாக நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். சரி, நல்லா கிளாப் பண்ணிருங்க பார்ப்போம். சூப்பராக உற்சாகமாக ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முன்பாக வந்து வாங்க. பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிகினர் பிள்ளைங்க வந்துட்டு இந்த 8 நாளும் வந்து கடவுளை பற்றி, அவர் படைச்ச 7 நாட்களை பற்றியும் அப்புறம் அவரோட பிறந்ததை பற்றியும் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப உற்சாகமாக வந்து வசனம் எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. நிறையா பிள்ளைங்க வந்துட்டு வர முடியல, பட் இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கற்றுக்கிட்ட வசனமும் பாட்டும் அவங்க முன்னாடி வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சரி. சொன்ன எல்லாருமே அதில் ஒன்று சொல்லுங்கள்.
தேவாலயத்துக்கு போவோம். சங்கீதம் 122:1. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கா. லூக்கா 2:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். சங்கீதம் 102:1. கர்த்தருடைய போவோம். சங்கீதம் 102:1. ஒளியான என் இயேசுவாய் ஒளிர்வேன் நான் அவருக்காய். ஒளியான என் இயேசுவாய் ஒளிர்வேன் நான் அவருக்காய். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். இயேசுவை அறியா மாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். இயேசுவை அறியா மாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். ஒளி வீசுவேன் பயன்பாடுவேன் அவருக்காகவே. ஒளி வீசுவேன் பயன்பாடுவேன் நான் அவருக்காகவே. God Almighty, இந்த 2025ஆம் ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளியின் 7 முதல் 9 வயதுக்குட்பட்ட பிரைமரி மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து கற்றுக்கொண்டதின் விளக்க உரை. கடந்த 9 நாட்களும் குழந்தைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் எந்த வகையில் பராமரிக்கும் கடவுளாக, பாதுகாக்கும் கடவுளாக, பேசும் கடவுளாக, குணமாக்கும் கடவுளாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புடன் அரவணைக்கும் கடவுளாக இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாக வாழ்ந்து நமது தாளந்துகளை அவருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார் என்பதை மோசே, தாவீது, சாமுவேல் ஆகியோரின் கதைகள் வாயிலும் வேத வசனங்கள் மற்றும் பாடல் வாயிலும் எளிய வகையில் அறியச் செய்தோம். அவர்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் முன் மனன வசனங்களாகவும் ஆக்ஷன் பாடல் மூலமாகவும் செய்து காட்ட இருக்கிறார்கள். அதை கண்டு கழித்து அவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. பராமரிக்கும் கடவுள் நீ என்னை காக்கின்ற தெய்வம். ஆதியாகமம் 16:13. பாதுகாக்கும் கடவுள் போல் என்னை காத்தருளும். சங்கீதம் 17:13. பேசும் கடவுள் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. பாதுகாக்கும் குணமாக்கும் கடவுள் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். சங்கீதம் 107:20.
சத்தமாக கிளாப் பண்ணுங்க. சூப்பரா. தேங்க்யூ பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம், உங்கள் கையிலலாம் ஒன்று வச்சுருக்கிறீங்கல்ல, அதை அண்ணன் சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட காட்டுங்க, சரியா? சரி, இந்த வருஷம் விடுமுறை வேதாகம பள்ளி நம்ம கேகே நகர் சர்ச்சில் மே 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு மே 10வது நாள் 10 நாட்கள் இங்கே நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார்ல. இந்த 10 நாட்களும் சுமார் 122 பிள்ளைங்க, அதில் தினந்தோறும் 85 பிள்ளைங்க நமக்கு விபிஎஸ்ல கலந்து கொண்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். 19 டீச்சர்ஸ், 4லிருந்து 8 வாலண்டியர்ஸ் தினந்தோறும் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு ஒளிர்ந்துடு, இங்கிலீஷில் பேர்ன் பிரைட் அப்படின்னு சொல்லி ஏசாயா 60:1 நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த 10 நாட்களில் ஒரு நாள் விடுமுறை ஆனதுனால 9 நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இதில் கிரீன் டேவாக நாங்கள் கொண்டாடணும். அன்னைக்கு பிள்ளைகளுக்கு மரக்கன்று கொடுத்து அந்தந்த ஏரியாவில் கொண்டு போய் வைக்க சொல்லியிருந்தோம். கலர்ஸ் டே கொண்டாடணும், ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடணும், ப்ரேயர் டே கொண்டாடணும். ப்ரேயர் டே அன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பு கேட்டு டீச்சர்ஸ் நாங்களாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேவாக கொண்டாடணும். கிவிங் டே கொண்டாடணும், டேலண்ட் டே கொண்டாடணும். இன்னைக்கு ஃபைனல் டேவாக இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வருஷம் இந்த கேகே நகர் சர்ச்சில் எந்த பிள்ளைங்கள்லாம் வரணும், எந்த டீச்சர்ஸ்லாம் வரணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்தாரோ அவங்க எல்லாரும் வந்தாச்சு. அவங்க எல்லாரும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டாச்சு. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க பார்ப்போம். நல்லா கிளாப் பண்ணுங்க. நேராக நிமிர்ந்து உட்காருங்களேன். நான் பேசுகிறத கேளுங்க. 5 நிமிஷத்தில் அண்ணன் முடிச்சிருவேன். 5 நிமிஷம் கவனி. இங்கே டீச்சர் யாராவது வந்து உட்காருங்க கீழே. இங்கே ஒரு டீச்சர் உட்காருங்க கீழே. கிழிச்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை பத்திரமா வச்சுருக்கணும், பேசக்கூடாது யாரும். கவனி. சின்ன ஒரு குட்டி தம்பி, அவனோட பேர் ஜானி. அவன் பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. ஜானி. இதுக்கப்புறம் அண்ணன் அடுத்த வருஷம் தான் கதை சொல்லுவாங்க. இதுதான் கடைசி ஃபைனலாக அண்ணன் சொல்கிற கதை. நல்லா கவனி. அந்த பையன் பேர் என்ன? ஜானின்னு ஒரு பையன். அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளா, எத்தனை நாளா? ரொம்ப நாளா எனக்கு ஒரு செடி வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு செடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். கவனிக்கணும் பாப்பா, இங்கே கவனி. ஆமாம், போதும் போதும், அதை கொடுக்காதீங்க யாருக்கு இனிமேல். என்னை கவனிக்கணும். ரொம்ப நாளாக எனக்கு செடி வாங்கி கொடுங்கன்னு. ஆனால் அவங்க வீட்டில் செடி வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவங்க வீட்டில் செடி வைக்க சொல்லுங்க, இடமே கிடையாது. ஆனால் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளாக எனக்கு ஒரு செடி வாங்கி கொடுங்க, நான் செடி வளர்க்கணும்னு சொன்னான். அப்பா நான் இந்த வாங்கி தரேன், நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஜானி சொன்னால், எனக்கு தயவு செஞ்சு ஒரு பூத்தொட்டியில் ஒரு பூச்செடியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா அப்படியா சரி, அப்போ நான் உனக்கு ஒரு ரோஜா பூ செடி வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? ரோஜா பூ செடி வாங்கி தரேன். அவங்க அப்பா சூப்பராக ரொம்ப நாள் கழித்து ஜானி கேட்டு அந்த ரோஜா பூ செடியை வாங்கி கொடுத்துட்டாரு. யார் யார் வீட்டில் ரோஜா பூ இருக்குது கை தூக்குங்க. ரோஜா பூ இருக்கா? என்ன கலரில் இருக்குது? பிங்க் கலர் இருக்கா? ரெட் கலர் இருக்கா? பிளாக் கலர் இருக்கா? பிளாக் கலர் இல்லை, என்ன பிளாக்ல இங்கே இருக்காது. சரி கவனி. ஏன்னா இந்த ஜானிக்கும் அவங்க அப்பா சூப்பராக ரோஜா பூ செடி வாங்கி கொடுத்துட்டார். இப்போ ரோஜா பூ வளர்த்தா, வீட்டில் செடி வளர்த்தா அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். எத்தனை லிட்டர் ஊற்றணும்? அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றணும். அப்புறம் வேற என்ன செய்யணும்? உரம் போட. என்ன உரம் போடுவீங்க ரோஜா பூக்கு? மண்புழு உரமா? ரோஜா செடிக்கே மண்புழு போடுவீங்களா? சரி, மண்புழு போடுவீங்க. அப்புறம் டீத்தூள் போடுவோம், அப்புறம் முட்டை ஓடு போடுவோம், அப்புறம் வெங்காயத்தோல் போடுவோம். இதெல்லாம் போட்டால் என்ன செய்யும்? ரோஜா சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இந்த ஜானியும் எல்லாமே போட்டு எப்பப்போ வெயிலில் வைக்கணுமோ அப்பப்போ வெயிலில் வைப்பான், எப்பப்போ உள்ளே வைக்கணுமோ உள்ளே வைப்பான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூப்பராச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே அதிலிருந்து ரொம்ப அழகான சூப்பரான இந்த மாதிரி ஒரு ரோஜா வந்துடுச்சு. கவனிங்களேன், இந்த மாதிரி அழகாக பிங்க் கலரில் சூப்பராக ஒரு ரோஜா வந்துடுச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கம் போய் சொல்கிறான், என்னோட செடியில் என்ன வந்துருச்சு? ஒரு அழகான ரோஸ் வந்துருச்சு, அது பாருங்க பிங்க் கலரில் இருக்குது. அங்கிட்டு போய் சொல்கிறான், இங்கிட்டு போய் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே அவங்க அப்பாட்டையும் சொல்கிறான், அப்பா என்னோட செடியில் என்ன வந்துருச்சு?
பூ வந்துருச்சுப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் நான் கேட்ட உடனே என்ன செஞ்சீங்க, வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன. அப்போ அப்பா சொன்னாரா, சரி எனக்கு அந்த ரோஜாவை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ரோஜாவை எனக்கு கொடுன்னு. இவன், நான் எப்படி உங்களுக்கு தர முடியும், இது நீங்கள் எனக்குன்னு வாங்கி கொடுத்ததில்ல, நான் உங்களுக்கு தரமாட்டேன். அப்பா கேட்குறாரு, அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தேன், எனக்கு அந்த ரோஜாவை கொடுன்னு. இவனுக்கு மனசே இல்லை. என்ன, அப்பா வாங்கி கொடுத்துட்டு திரும்ப அந்த ரோஜா பூவை கேட்குறாரேன்னு மனசே இல்லாமல் என்ன பண்ணா, ஒன்றே ஒன்று பிச்சு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்பா கேட்குறார், நான் உன்ட்ட என்ன கேட்டேன், ரோஜா பூ கேட்டேன், நீ என்ன செய்கிற, கொஞ்சோண்டு. இல்லைப்பா, என்னால் அவ்வளோதான் தர முடியும். அப்பா திரும்ப கேட்குறாரு, அப்பா இன்னொரு தடவை கேட்குறேன், நீ என்ன செய், எனக்கு குடுன்னு. மறுபடியும் என்ன செய்கிறான், கொஞ்சோண்டு பிச்சு அப்பா இந்தாங்கப்பான்னு கொடுக்குறான். அப்பா அப்பையும் விடலை. அப்பா என்ன கேட்குறாரு, ரோஜா பூ கேட்குறாரு. இவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மனசே இல்லாமல் இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுக்குறான். மறுபடிங்க, அப்பா நீங்கள் என்னப்பா, நீங்கள் தானப்பா எனக்கு வாங்கியே கொடுத்தீங்க, நீங்கள் தானப்பா எனக்கு இது நீ நல்லா வளர்த்துக்கோ நல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். ஆனால் அப்பா விடலை, எனக்கு ரோஜா பூவை கொடுன்னு மனசே இல்லாமல் என்ன செய்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்பா விடவே இல்லை, எனக்கு நீ இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு. இப்போ அப்பா கேட்டார், அப்பா என்ன கேட்டார், என்ன கேட்டார், ரோஜா பூ கேட்டார். இப்போ இவன் கையில் என்ன இருக்கு, வெறும் காம்பு தான் இருக்கு, வெறும் காம்பு தான் இருக்கு. இதை வச்சு இதை தலைக்கு வைக்க முடியுமா, இது ஏதாவது யூஸ் இருக்கா, ஒரு யூஸுமே இல்லை. இப்போ அப்பா சொல்றாரு, நான் உன்கிட்ட கேட்டது ரோஜா, நீ எனக்கு தரல, அப்போ உன்கிட்ட என்ன இருக்கணும், ரோஜா பூ இருக்கணும். உன்கிட்ட இப்போ என்ன இல்லை, ரோஜா பூவும் இல்லை. பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட கேட்குறது, நம்ம இருதயத்தை முழுசாக கேட்குறாரு. இருதயத்தை எப்படி கேட்குறாரு, முழுசாக கேட்குறாரு. ஆனால் அப்பப்போ என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அவருக்கும் அது பிரயோஜனம் இல்லை, நமக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ரோஜா பூவை முழுசாக கொடுத்தாதான் அப்பா என்ன, இப்போ ரோஜா பூவை, இப்படி ஒரு ரோஜா பூவை முழுசாக அப்பாட்ட கொடுத்து அப்பா என்ன செஞ்சுருப்பாரு, வாங்கி பார்த்துருப்பாரு, சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே, நீ அழகாக வளர்த்ததுனால உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இல்லை அழகாக இருக்குது, இன்னும் நீ நிறையா வளர்த்துக்கோன்னு சொல்லி திரும்ப கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த பையன், இந்த ஜானிக்கு அந்த ரோஜாப்பூ கொடுக்கவும் மனசு இல்லை, இதை வச்சுக்கிறவும் முடியல. அப்பா கேட்குறாரு. அதனால இப்படி ஒரு கவலையானதுனால ரோஜாப்பூவும் வேஸ்ட்டாக போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு அண்ணன் சொல்கிற விஷயம் என்ன, ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை முழுசாக கொடுங்க. என்ன செய்யணும், முழுசாக கொடுத்தா ஆண்டவர் அதுக்குள்ளே அழகாக இருந்துக்கிறவர். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம்னு இல்லாமல் முழுசாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்மளோட இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சரியா, நீங்கள் யாரெல்லாம் இந்த வருஷம் விபிஎஸ்ல நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். என் இருதயத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். பரவாயில்ல, நிறைய பேர் கை தூக்குறீங்க. உண்மையாகவே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு முழுசா. எங்க அப்படியே கையை தூக்கி இருக்கிறவங்களாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். கையை தூக்கி இருக்கிறவங்க கண்ணை மூடுங்க. கை தூக்கலனாலும் பரவாயில்ல, ஐயோ என்னால் கை தூக்க முடியலனாலும் பரவாயில்ல, இல்லை நான் இருதயத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. வெரி குட், நிறைய பேர் கண்ணை மூடி இருக்கிறீங்க. உங்கள் கையில் கொடுத்த அந்த கை, ஒரு குச்சி ஒன்று கொடுத்தாங்களா, அதை தூக்கி காட்டுங்க, எல்லாரும் அதை தூக்கி காட்டுங்க. வெரி குட், அதை தூக்கி காட்டுங்க. இப்போ யார் அதில் நிறைய எழுதியிருக்கு, லைட் ஆஃப் காட், சைல்ட் ஆஃப் காட், வாக்கிங் இன் த லைட், அப்படி இப்படின்னு நிறைய எழுதியிருக்குல்ல. எங்கள் கை தூக்கி காட்டுங்க. நீங்கள் யாரெல்லாம் அந்த கையை தூக்கி இருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை பார்க்கல. உங்கள் இருதயத்தில் அவர் வர்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறாரு, ரெடியாக இருக்கிறார். அவரை கூப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை. அண்ணன் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறார். உங்கள் கையை தூக்கி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீங்க.
ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை முழுமையாக கர்த்தர் கேட்குறீங்க. எங்கள் இருதயத்தை நாங்கள் முழுவதுமாய் உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். எங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுங்க. நாங்கள் சந்தோஷமான பிள்ளைகளாய் கிருபை தாங்க. ஆண்டவரே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று இந்த வருடம் முழுவதும் நாங்கள் படித்த விடுமுறை வேதாகம பள்ளியின் வாயிலாக நாங்கள் ஒளி தருகிற பிள்ளைகளாய், பிறருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய், பிரைட்டான பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாத்துக்கும் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. மீண்டுமா எங்களை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த கையை எடுத்து ஆட்டி காட்டுங்க பார்ப்போம். சூப்பர். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்சோடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். சரியா? சரி, ரைட். அடுத்து கண்டினியூவாக நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ இன்டர் பாய்ஸ் அவங்களுடைய ஸ்கிட் பார்க்க போகிறோம். இன்டர் பாய்ஸோட ஸ்கிட். 10 நாள் வந்து விபிஎஸ்ல வந்து என்னென்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத இந்த ட்ராமா மூலமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. ஆண்டி ஆரம்பிக்கலாம். ஆண்டி பேசலாமாண்ணே? நான் 10 நாள் வந்து விபிஎஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆண்டி அங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு நல்லா இருந்தேன். 10 நாள் நான் விபிஎஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆண்டி அங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு நல்ல பையனாக இருந்தேன். அம்மா அப்பா கீழ்படுகிற பிள்ளையாக இருந்தேன். அங்கே ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நான் அம்மா அப்பா கீழ்படுகிற பிள்ளையாக இருக்கணும். நீ எல்லாம் சொல்படி கேட்டு நடக்கணும், கீழ்படுகிற பிள்ளையாக இருக்கணும். ஆமீன். சரிப்பா, ஸ்கூலுக்கு கிளம்புவோம். டேய், என்னடா ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? செய்ய மாட்டாங்கடா. டேய், இல்லைடா, தப்புடா. அதெல்லாம் ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாதா? அதெல்லாம் மேட்ரே இல்லை. டேய், சரிடா. டேய், இல்லைடா, எனக்கெல்லாம் அதெல்லாம் விளாட தெரியாதா? சும்மா டேய், விளாட தெரியாதா? சும்மா விளாடுறா. ஆஹா, இன்னைக்கு அப்பாட்ட 100 ரூபாய் சுட்டாச்சு. இன்னைக்கு ஐஸ்கிரீமு, ஜூஸு, சாக்லேட்டு எல்லாம் வாங்கி சாப்பிடணும். இங்கே எனக்கு அப்பாட்ட இருந்து 100 ரூபாய் சுட்டுருண்டா. வாங்கடா, ஐஸ்கிரீமு, ஜூஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம். நில்லுங்கண்ணே. எனக்கு சாக்காபார். வெண்ணிலா. எனக்கு குச்சி ஐஸ் எல்லாம் கொடுங்கண்ணே. இந்த கை வேற இழுத்துக்கிட்டே இருக்குடா, என்னன்னே தெரிலடா. அப்பா இருந்து இழுத்துக்கிட்டே இருக்குடா. இந்தரா சாப்பிட்றா, இழுக்காதரா. சாயங்காலம் வாடா, விளாடுவோம். 6 மணிக்கு வந்துடுறா. எப்படியாவது அப்பாட்ட ஃபோன் வாங்கிட்டு வந்துடுறா. சரி, பார்த்து போயிட்டு வாடா. டேய், வேல்பாண்டி வந்துட்டான்டா. ஆமாண்டா, அவனை மட்டும் சொன்ன மாதிரி வந்துட்டான்டா. பரவாயில்லையே, அவங்க அப்பாட்ட ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டான். ஐயோ, ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. தூங்க வேறு செய்யணுமே, ஜபம் வேலை பண்ணலையே. மண்டெல்லாம் காயுது. ஒரு மார்க் என்ன பண்ணனே தெரில. இந்த ஃபோனை கேம் விளாண்டதுனால ஒரு மார்க் இருக்கே, தூக்கமே வர மாட்டேது. என்ன பண்ணனே தெரில. அல்ல எப்படி எக்ஸாம் எழுத போகிறேனே தெரில. காலையில் நேரம் வந்திருப்பேன் வேல்பாண்டி மையன், இன்னும் ஆளையே காணோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன், இன்னும் ஆளையே காணுமே. ஐயோ, காலைல 8:30 ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணுமே, என்ன பண்ணேன்னு தெரிலையே. ஜபம் வேறு பண்ணலையே. இப்படி போயிட்டோமே. சரி, ஸ்கூலுக்கு போவோம். படிச்சிட்டியாடா? அதெல்லாம் அவன் படிச்சிருப்பான்டா. டேய், இல்லைடா, இன்னும் ராத்திரி பூரா கேம் விளாண்டதுனால படிக்கவே முடியலடா. டேய், உர்ற பிட்டு இருக்குடா, பார்த்துப்போம்டா. சரி, வாங்கடா, எக்ஸாமுக்கு உட்காரோம்டா. டேய், இல்லைடா, வேணாம்டா, விட்டுலாம் வேணாம்டா. அதெல்லாம் பார்த்து எழுதுறாடா. டேய், போங்கடா, நான் போகிறேன்டா. வேணாம்டா. இவங்களோட பேசுறதுனால ஒரு பரீட்சை எழுவமில்ல, ஒன்றும் எழுவமில்ல. முதல்ல எப்படி ஜபம் பண்ணிட்டு அம்மா அப்பா கீழ்படுகிற பிள்ளையா இருந்தோம். இப்போ கெட்டு போயிட்டேமே. சரி,
என்ன வேல்பாண்டி பரிட்சை எப்படி எழுதுன? இல்லைடா ஒழுங்காகவே இல்லைடா பரிச்சை. அதெல்லாம் பார்த்துக்குறோம், பார்த்து போயிட்டு வா. சரிடா. ஐயோ இவங்களோட சேர்ந்தனால இப்படி போயிட்டேமே, கெட்டு போயிட்டேமே. முதல்ல அம்மா அப்பா கீழ்படுகிற பிள்ளையா இருந்தோம், நல்லா சொல்கிற பேச்சு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருந்தோமே. இவங்களோட பேசுனதுனால இப்படி போயிட்டேமே. அவங்கள்ட்டையும் முதல் சொல்லி அவங்களையும் திருத்தி கொண்டு வரணும். வேல்பாண்டி வேல்பாண்டி வாடா விளையாடுவோம்டா. இல்லைடா நான் வரலடா. 10 நாள் விபிஎஸ் போனா ஞாபகம் இருக்காடா? நம்ம 10 நாள் விபிஎஸ் போனா ஞாபகம் இருக்காடா? இருக்குடா. அங்கே எப்படி ஏசப்பா சொல்கிறவன் நம்ம இனிமேல் கெட்ட இதெல்லாம் பண்ண வேணாம்டா. ஏசப்பாக்கு அப்போ தான்டா நம்மளை பிடிக்கும். சரிடா. வாங்கடா எல்லாரும் ஜெபம் பண்ணோம்டா. சரி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் நான் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் திருந்தி நல்ல மனுஷனாக இருக்கோம். எங்களை மன்னியுங்க ஏசப்பா. ஆமேன். ஏதோ எங்க கையை கட்டியிருக்கே, இதுதான் கர்த்தரோட அன்பின் கயிறு. ஆமாடா, எவ்வளோ நாள் அப்போ என் கையில் இருந்த அந்த கர்த்தரோட அன்பின் கையை தாண்டாடா. அவர் எனக்கு புத்திமதி திருத்த பார்த்துருக்காரா. நான் தாண்டா திருதலை. சார் இப்படி போயிட்டாமேடா. சரிடா. சூப்பராக விபிஎஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, விபிஎஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு. இதனை தொடர்ந்து அடுத்து ஜூனியர் பிள்ளைங்க வந்து மனப்பாட வசனம் சொல்லி டான்ஸ் ஆடி எல்லாம் செய்ய போகிறாங்க. நல்லா கவனிக்கலாம். மெயினாக வந்து இந்த வருஷம் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் சாட்சியாக இருக்கணுன்ற 3 விஷயம் கற்றுக்கிட்டோம். மெயினாக நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து பேதுரு பற்றியும் பவுல் பற்றியும் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அசம்பிளியில் ஃபுல்லாக மோசே பற்றி கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வசனத்தை வந்து பிள்ளைங்க செய்வாங்க. அண்ட் ஆக்ஷன் சாங் இருக்குது, ஒரு சின்ன மைமும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுமாறு கேட்டுக்கொள்ளும். இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். சங்கீதம் 8:12. 4 வழி நடத்தும் ஒளி உம்மோட அடியன் மேல் முகத்தை பிரகாசம் பண்ணி உம்மோட பிரம்மாண்டங்களை எனக்கு போதியும். சங்கீதம் 119:135. 4 சோதனைகளில் ஒளிர்ந்தால் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளக்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. 4 மறுதளித்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இயேசு. ஒருவன் கிறிஸ்துவனான் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனிமிதம் தேவனை மகிமைப்படுத்தும் கடவன். 1 பேதுரு 4:16. 3 முற்றுமுடிய நேசித்தல். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. 4 முழுமையான சாட்சி. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். லூக்கா 12:8. 4 மாற்றமடைந்த மனிதன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். எபிசேயர் 3:7. கேர்ள்ஸ் டான்ஸ் அடுத்து. வா வா தம்பி இயேசு அழைக்கிறார், வா 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 தங்க இயேசு அழைக்கிறார், வா வா தம்பி இயேசு அழைக்கிறார், வா 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 தங்க இயேசு அழைக்கிறார். இயேசு நம்மை அழைக்கிறார், எழுந்து ஒளி வீசவே. இயேசு நம்மை அழைக்கிறார், எழுந்து ஒளி வீசவே. பிரைட்டாக ஜொலித்திட, பிரைட்டாக ஒளி வீச இயேசு அழைக்கிறார், ஓடிவா. பிரைட்டாக ஜொலித்திட, பிரைட்டாக ஒளி வீச இயேசு அழைக்கிறார், ஓடிவா. இயேசு அழைக்கிறார், ஓடிவா.
ஓடிவா. புனிதனான மனிதன், தேசுடை முகத்தினன், மாசிலா மனத்தினன், நேசமுடை குணத்தினன், இயேசு என்னும் பெயர்வன், பரமபிதா மகனவன், பாரியின் வரமென வந்தவன், தரணியில் மாந்தரின் தரமுயர்ந்த முனிதவன், மனிதனாக பிறந்தவன், புனிதனாக வாழ்ந்தவன், மானம் தந்த பகைவருக்கும் மன்னிப்பு ஈத்தவன், அவன் முந்தான போதனைகள் சிந்தனையில் ஏற்றுவோம், அவன் கமல பாதங்கள் புகழ்ந்து நாம் போற்றுவோம். நன்றி. பேதுருவும் யோவானும் தன்னிடம் பொன்னும் வெளியும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரின் அன்பையும் மகிமையும் பிறருக்கு அறிமுகப்படுத்த மற்றும் சாட்சியாய் வாழ கற்றுக்கொண்டோம். பவுலும் சீலாவும் தங்களை சிறையில் அடைத்த நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாடி சாட்சியாய் இருந்தார்கள். அங்கு இருந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது போல நாங்களும் பிறருக்கு முன் சாட்சியாக வாழ கற்றுக்கொண்டோம். ஜூனியர் பாய்ஸோட டான்ஸ். ஆனந்தம் ஆகாவோ பேரின்பம் ஆகாவோ ஆனந்தம் ஆகாவோ பேரின்பம் இயேசு எந்தன் பாவம் போக்கினாரே இருள் நீங்கி வெளிச்சம் வந்ததே இயேசு எந்தன் பாவம் போக்கினாரே இருள் நீங்கி வெளிச்சம் வந்ததே வாழ்வில் பாவம் இல்ல பயமும் பதட்டமும் இல்ல இனி என் வாழ்வில் பாவம் இல்ல பயமும் பதட்டமும் இல்ல இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததால இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததால இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது ஆகாவோ ஆனந்தம் ஆகாவோ பேரின்பம் ஆகாவோ ஆனந்தம் ஆகாவோ பேர்
இவர்களை தொடர்ந்து அடுத்து இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி வேர்ஸ் அண்ட் டான்ஸ். இன்டர்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா தயவு செஞ்சு நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க. இன்டர் பாய்ஸ் வந்து இப்போ வசனமும் பாட்டும் சொல்லுவாங்க. வசனம். நாள் 1 கடவுள் எதிர்பார்க்கும் காரியம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்துடன் உன் முழு ஆத்மாவுடன் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. நாள் 2 கடவுள் அருளும் நிறைவும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. நாள் 3 கடவுள் கொடுக்கிற சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் எதுவும் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. நாள் 4 காத்திருக்கும் அழைக்கும் கடவுள் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் தேவனை பற்றி நேராக நடத்துவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:5. நாள் 5 கடவுள் காட்டிய முன்மாதிரி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபிசேயர் 4:32. நாள் 6 கடவுள் கொடுக்கிற உயர்வு ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6. நாள் 7 கடவுளுக்கு பிரியமான காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நன்றி. இயேசு என்னோடு இருப்பதால் பயமில்லை, பயமில்லை, எனக்கு பயமில்லை. இயேசு என்னோடு இருப்பதால் பயமில்லை. என் வலியும் அவரே, என் சத்தியமும் அவரே, என் ஜீவனும் அவரே, என் ஒளியும் அவரே. என் வலியும் அவரே, என் சத்தியமும் அவரே, என் ஜீவனும் அவரே, என் ஒளியும் அவரே. இதுவரைக்கும் பிகினர்லேருந்து இன்டர் வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் அவங்க கற்றுக்கொண்டதை நம்ம முன்னாடி செஞ்சுட்டாங்க. அடுத்தபடியாக இந்த விபிஎஸ்லே ரொம்ப மூத்த கிளாஸு சீனியர் கேர்ள்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க. அதனை தொடர்ந்து சீனியர் பாய்ஸ் அவங்களுடைய ஸ்கிட்டை காட்ட போகிறாங்க. சீனியர் கேர்ள்ஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் வந்து சீனியர் பசங்க, 9th 10th 11th படிக்கிற பசங்க. இவங்க விபிஎஸ்ல வந்து கடந்த நாட்களில் நிறைய தலைப்புகளின் கீழ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கற்றுக்கிட்ட சில காரியங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புது சிருஷ்டியாக மாற்றுகிற தேவன், எப்படி நம்முடைய தேவன் வந்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு புதிய ஜீவியத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் நமக்கு வந்து உதவியாளராக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு என்னென்ன விதங்களெல்லாம் வந்து உதவி செய்கிறார் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்க. தென் நம்ம ஆவிக்குள்ளாக வளர்றதற்கு என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுட்டாங்க.
ஸோ கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, சர்வாயுத வர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னுமா கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டி எப்படி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்ற காரியங்களையும் அவங்க தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மாத்திரமல்ல, அவங்க கற்றுக்கிட்ட காரியங்களில் நிலச்சி நிற்கும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அவங்க அதில் நிலைத்து நிற்கவும் இறுதி வரை அவர்களை நடத்தி கொண்டு செல்லவும் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கற்றுக்கிட்ட காரியங்கள்லேருந்து சில வசனங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. அப்புறமா ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன் அது ஸ்பெஷல் டான்ஸ் அப்படின்னா ஒரே நாளில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நேற்று ஒரு நாள் தான் கற்றுட்டாங்க. அதை ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்த ஆகி அண்ட் ஆஷ்னா ரியலி சூப்பர். ஓகே, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவங்கள உற்சாகப்படுத்துங்க. தேங்க்யூ. நாள் ஒன்று மனன வசனம். நம் வாழ்வை புதிதாக்கிற கிறிஸ்து இயேசு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நாள் 2. நம் வாழ்விற்கு உதவியாளரை அருளும் கிறிஸ்து. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. நாள் 3. நாம் வளர உதவும் கிறிஸ்து. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15. நாள் 5. நடத்தையை சரி செய்யும் கிறிஸ்து. ஒருவனும் மற்றொருவரும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. நாள் 7. பிறரை நேசிக்க செய்யும் கிறிஸ்து. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினதாலே நம் அன்பு உண்டாகிறது. 1 யோவான் 4:10.
சீனியர் பாய்ஸ், கடவுள் காட்டும் வெற்றியின் வழி. மோசே ஏறக்குறைய 6 லட்சம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தினார். அப்படி அவர் அழைத்து செல்லும்போது மோசே சந்தித்த சவால்களை பார்ப்போமா? ஸ்கிட் பை சீனியர் பாய்ஸ். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சாமியமாய். பிலிப்பியர் 4:5. வாங்க எல்லாரும் கானான் நோக்கி போகலாம். எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். வாங்க போலாம். முன்னாடி பார்த்தா கடல், சரி வாங்க பின்னாடி போகலாம். ஐயோ பின்னாடி பாரனோட வீரர்கள்லாம் வராங்க, நம்மளுக்கு இங்கே தான் சமாதி. அவ்வளோதான், நம்மளுக்கு இங்கே தான் சமாதி, அது உறுதி. இவன் பேச்சை கேட்டு வந்த பிறகு எல்லாம் நம்ம தலையெழுத்து. யாரும் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கார், நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே பாரு கடல் 2ஆ பொழக்குது. ரோடு மாதிரி இருக்குடா. ஏதாண்டா நல்ல சந்தர்ப்பம், தப்பிச்சு ஓடிடலாம். பாரனோட வீரர்கள்லாம் கடல்ல முழுங்கி இறந்துட்டாங்க. கடவுளுக்கு நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரசித்தால் முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. ஐயோ இது என்ன வனாந்தரம் மாதிரி இருக்கு, இல்லை தண்ணி கிடைக்குமா கிடைக்காதானே தெரியலையே. ஐயோ என்னால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய் டே நீ அங்கிட்டு போ, நீ இங்கிட்டு போ, நான் ஒரு பக்கம் போகிறேன். அங்கே பாருங்கடா தண்ணி, வாங்கடா சொல்றா. இது என்ன தண்ணீரா இல்லை கழுவி நீரா? கசப்பா வாயில வைக்க முடியல. எங்கடா ஒருத்த நம்மளை கூட்டிகிட்டு இருந்தால, அவன் எங்கடா? வாங்கடா போய் அவனை தேடுவோம். டேய் கடவுளே, என்னை நம்பி தான் வந்தாங்க, இப்போ எல்லாரும் என்னவே வைறாங்க, என்ன பண்ண கடவுளே? மோசே, அங்கே மரம் தெரிகிறதா? ஆமாம் ஆண்டவரே. வெட்டி தண்ணிக்குள்ளே போடு. எல்லாரும் இப்போ குடிங்க. இது ரொம்ப இனிப்பா இருக்கு. குடிக்க டேஸ்டியா இருக்கு. இது தண்ணீரா இல்லை அமிர்தமா? குடிக்க ஆனந்தமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி. வாங்க போலாம். அங்க இருங்கடா, 1 2 3 4 அங்க இருங்கடா, மொத்தம் 12 நீர் விட்டுடா. 70 பேரிச்ச மரம் இருக்கு. நம்ம இங்கே டென்ட் போட்டு தங்கிடலாம். சாப்பாடும் இருக்கு, தண்ணி இருக்கும், இங்கே இருந்துடலாம். நான் ஆண்டவர் மோசம் மட்டும் தான் பேசுவாரா? எங்கள்கிட்டலாம் பேச மாட்டாரா? ஆமாம், அவன் பெரியவன் பாருங்க, நம்மளெல்லாம் பேச மாட்டாரா? மோசே எங்கும் உண்மை இல்லவன், அவனின் கூட முகமுகமாக பேசுவான். அவனை பற்றி குறை பேச உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்தது? என்ன மெரியா மூஞ்சில ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது. ஆண்டவரே, என் தங்கை மெரியா பேசுனதை மன்னிச்சிருங்க. கடவுளே, என் தங்கச்சி மெரியாம் தெரியாமல் பேசிட்டு அவளை மன்னிச்சிருங்க. அவள் இன்னும் 7 நாட்கள் இப்படி தான் இருப்பாள், அதுக்கப்புறம் சுகம் பெற்றுவாள்.
ஐயோ ரொம்ப பசிக்குதே. அங்கே என்னென்னலாம் சாப்பிட்டோம்? நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம். இங்கே நான்வெஜ் கூட வழி இல்லை. அங்கே மட்டன் சாப்பிட்டோம், சிக்கன் 65 சாப்பிட்டோம், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம். இங்கே எதுவுமே இல்லையே. கடவுளே, இப்போ உங்களே எல்லாரும் வினோதமாக பேசுகிறாங்க. என்ன பண்ண கடவுளே? என்னமாச்சும் உதவி செய்யுங்க. பூமி முழுவதும் சாயந்தரம் சாயந்தரம் காடை விழுகும், அதில் அவர்கள் உட்கொள்ளலாம். விடிய காலை பூமி மேல் மன்னா விழுகும், அதை அவர்கள் சரிங்க ஆண்டவரே. ஏய் என்னடா அது? என்னமோ கருப்பு கலர்ல இருக்கு. டீ காடடா. வாடா மசாலா போட்டு சாப்பிடுவோம். வாங்கடா வாங்கடா. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ஆமாடா. ஏய் என்னடா அது? கொத்தமல்லி சைஸ்ல வெள்ளை கலர்ல இருக்கு. தேன்ல சுட்ட பணியார மாதிரி இருக்குடா. எங்க? ஆமாண்டா. கடவுளுக்கு நன்றி. சரி, சத்தமாக ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் உட்காந்துருக்க பேரண்ட்ஸு உட்காந்துருக்கிற எல்லாரும் இந்த வருஷம் விடுமுறை வேதாகமம் பள்ளியோட இங்கே வந்த பிள்ளைங்க எல்லாரும் தங்களுடைய ப்ரோக்ராமை செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ சந்தோஷம், அவங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷம், அவங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை இதை விட ரொம்ப சந்தோஷம் யார் தெரியுமா பட்டிருப்பா? ஏசப்பா பட்டிருப்பார்ல. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பைபிளில் வசனம் இருக்குது, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இங்கே நீங்கள் வசனம் சொல்லும்போது, ஆக்ஷன் பண்ணும்போது, கதை சொல்லும்போது, தப்பாக கூட நீங்கள் சொன்னால் பரவாயில்ல, நம்ம இங்கே சொல்லுகிற செய்கிற எல்லாத்தையும் பார்த்து யார் சந்தோஷப்பட்டிருப்பா? ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல. அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த ப்ரோக்ராமாக நம்ம மத்தியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க. நம்ம எல்லாரும் கவனிக்கலாம். டீச்சர்ஸ் சாங். அன்பின் தீபங்களாய்
Praise the Lord. கிருபையினால் 2025ஆம் ஆண்டின் JCVBS ஆனது ஒளிர்ந்திடு என்ற தலைப்பின் அடிப்படையில் 1/5/2025 முதல் 10/5/2025 வரை நடைபெற்றது. 125 பிள்ளைகள் பங்கு பெற்றனர். நமது திருச்சபையின் போதகர் அருள் திரு ஜஸ்டின் சகாயராஜ் அவர்கள் ஆரம்பம் முதலே இதனை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டு சபை மக்களுக்கும் VBS குறித்த தகவல்களை ஆலய ஆராதனையிலும் வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்து கொண்டு அதிகமாக ஊக்கப்படுத்தினார்கள். நமது போதகர் அவர்கள் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஆலயத்திற்கு வந்து VBS ஊழியத்தினை ஊக்கப்படுத்தி ஆசீர்வதித்தார்கள். JCVBS சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது JCVBS சார்பாக நம்முடைய சபைக்கு VBS இயக்குனராக திரு ஓசன்னா அவர்கள் பொறுப்பேற்று மிகுந்த உற்சாகத்துடன் பாடல்களை கற்றுக் கொடுத்து ஆடி பாடி வேதாகம சம்பவங்களை விளக்கி கூறி ஸ்கிட், பப்பட் ஷோ, விளையாட்டுகள் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக கர்த்தரின் சத்தியத்தை சிறு பிள்ளைகளின் மனதில் தெளிவாக பதிய வைத்தார்கள். இவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுடன் இணைந்து நேற்று இந்த ஊழியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அவர்களது துணைவியாருக்கும் மகள் ஜபாவிற்கும் சிறப்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு குடும்ப பொறுப்புகள், அலுவல்கள், கல்வி பணிகள், பலவீனங்கள், கடுமையான வெயில் பாதிப்பின் மத்தியிலும் சீனியர் ஆசிரியர்களாக திருமதி பத்மா இமானுவேல், திருமதி வேலண்டினா பவர்ஸ், திருமதி மேரி பிலிப் மற்றும் செல்வன் ஜாஷ்வா ஆகியோர் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். இன்டர் வகுப்பிற்கு திருமதி சூசன் தினகரன், திருமதி தமிழ்ச்செல்வி, திருமதி ஷீலா ஆகியோர் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். ஜூனியர் வகுப்பிற்கு திருமதி ஞானம் தங்கப்பா, திருமதி பெனிட்டா ரத்னராஜா, திருமதி லீதியால் சாம் திரவியகுமார், திருமதி ஆக்னஸ் ஷாம் மற்றும் செல்வி ஆஷ்னா ஆகியோர் 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். பிரைமரி வகுப்பிற்கு திருமதி ரித்து கிறிஸ்டோபர், செல்வி கிறிஸ்டினா, செல்வி சாரா மற்றும் செல்வி கிஃப்டா ஆகியோர் மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். பிகினர் வகுப்பிற்கு செல்வி ஜெனிட்டா ரெபேக்கா, செல்வி ஜோஷிமா மற்றும் செல்வி கிறிஸ்டி ஆகியோர் மிகவும் சிறப்பாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறினார்கள். வாலண்டியர்ஸாக திரு கிறிஸ்டபர் கமல் பொன்ராஜ், திரு தினகரன், திரு தங்கப்பா, திருமதி ஞானசேகரன் ஆண்டி, திரு கோயில் ஐயா ஆகியோர் பிள்ளைகளுக்கு பொருட்களை வழங்குவதிலும் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதிலும்
உணவுப் பொருட்களை விநியோகிப்பதிலும் மிகவும் விழிப்புணர்வோடு ஊக்கமாக செயல்பட்டார்கள். இவர்களையும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். VBSஇன் 3ஆம் நாள், அதாவது 3/5/2025 கிரீன் டே ஆக கொண்டாடப்பட்டது. இதற்கான பூச்செடி மற்றும் மரக்கன்றுகளை மிஸ்டர் டெடி பாண்டித்துரை அவர்கள் வழங்கினார்கள். 9/5/2025 அன்று மிஸ்ஸஸ் பத்மா இமானுவேல் அவர்கள் தங்கள் மகன் டாக்டர் அருள் இமானுவேல் பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் கேக் வழங்கி சிறப்பித்தார்கள். அதே நாளன்று மிகவும் சிறப்பாக அன்பின் விருந்து அனுசரிக்கப்பட்டது. இந்த அன்பின் விருந்தினை திரு ஷாம் மற்றும் திருமதி ஆக்னஸ் ஷாம் அவர்கள் பொறுப்பேற்று பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பன் அல்வா, தயிர் சாதம் ஆகியவற்றை அருமையான பிளேட் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் சிறப்பாக வழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். மேலும் பிள்ளைகளுக்கு ஸ்கேல், பென்சில் அடங்கிய கிஃப்ட் பேக்ஸை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். திருமதி லதா கிருபாகரன் அவர்கள் ரூபாய் 5500 பெருமான ஆவிக்குரிய புஸ்தகங்களை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். ஒவ்வொரு VBSயிலும் அநேக ஆண்டுகள் இவ்வாறு வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டும் JCVBS சிறப்பாக நடைபெற நமது சபை மக்களும் பங்கு பெற்ற அங்கத்தினர்களும் உதாரத்துவமான ஏராளமான காணிக்கைகளை வழங்கி தேவனுடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற உதவி செய்துள்ளார்கள். இதற்காக ஜெபித்த, கொடுத்த அனைத்து பேர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். டொனேஷன்ஸ் மிஸ்டர் EM எபினேசர் அண்ட் ஃபேமிலி மொத்தமாக ரூபாய் 22,000 கிஃப்ட்ஸுக்காக கொடுத்துள்ளார்கள். அவர்கள் மகள் மிஸ்ஸஸ் பியூலா வசந்தகுமார் 15,000 ரூபாய், மிஸ்ஸஸ் சாந்தி எபினேசர் 3,000 ரூபாய், மிஸ்டர் EM எபினேசர் 2,000 ரூபாய், மிஸ்டர் பிலிப் 2,000 ரூபாய். இது தவிர மிஸ்ஸஸ் ஈவா செல்வராஜ் 6,000 ரூபாய், மிஸ்ஸஸ் ஹெலன் நவ்ரோஜி 500 ரூபாய், மிஸ் பிரேமா ஃபென் 2,000 ரூபாய், மிஸ்டர் தினகரன் 3,300 ரூபாய், மிஸ்டர் ஜெயசிங் 1000 ரூபாய், மிஸ்டர் சந்திரகாந்த் 1000 ரூபாய், 2,000 ரூபாய், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ்லின் எம்மா 5,000 ரூபாய், மிஸ்ஸஸ் விஜயராணி பிராங்க்லின் 5,000 ரூபாய், மிஸ்டர் கென்னடி அண்ட் ஃபேமிலி 7,000 ரூபாய், மிஸ்டர் சாமுவேல் சாலமன் 1000 ரூபாய், மாஸ்டர்ஸ் எஸ்ரா நெஹேமியா சகாயம் 1000 ரூபாய், மிஸ்டர் ஜான் தங்கப்பா 1000 ரூபாய், மிஸ்ஸஸ் ஜார்ஜியானா மரகதம் 2,000 ரூபாய், மிஸ்ஸஸ் லதா கிருபாகரன் 5,500 ரூபாய் புக்ஸுக்காக, மிஸ்டர் அசோக் 700 ரூபாய் சர்பத்திற்காக, மிஸ்டர் ஷாம் அண்ட் மிஸ்ஸஸ் ஆக்னஸ் ஷாம் லவ் ஃபீஸ்டுக்கு என்று செலவழித்தது 21,110 ரூபாய், ரெவரண்ட் சாமுவேல் தவராஜ் ஃபுட் அண்ட் ஆட்டோக்காக செலவழித்தது 61,532 ரூபாய். ஆக மொத்தம் 1,46,642 ரூபாய். VBS எக்ஸ்பென்சஸ், VBS மெட்டீரியல்ஸ் 9,470, ஸ்டேஷ்னரிஸ் 5,590, ஃபுட் 45,550, ஸ்நாக்ஸ் 6,580, VBS கிஃப்ட்ஸ் 22,862, புக்ஸ் கிஃப்ட்ஸ் 6,480, லவ் ஃபீஸ்ட் 21,110, பந்தல் 7,000, வாட்டர் கேன் 500 ரூபாய், பெட்ரோல் ஃபார் ஜெனரேட்டர்ஸ் 1,500 ரூபாய், ஆட்டோ ஃபேர் ஃபார் சில்ட்ரன் 11,500 ரூபாய், டைரக்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் 7,000, செக்ஸ்டன் 1,500 ரூபாய். ஆக மொத்தம் 1,46,642 ரூபாய். தேங்க்யூ. இப்பொழுது பரிசுகள் வழங்குமாறு நம்முடைய சபை மூப்பர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
மிஸ்டர் இஎம் எபினேசர் அங்கிள். ஆசிரியர்கள் தங்கள் பரிசினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல இருக்க பேர் படி வாசிச்சேன். நான் சர்டிபிகேட்ஸ் அப்புறமா சரி நான் உழப்பி. சீனியர் கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் மிஸ்ஸஸ் பத்மா இமானுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் வேலண்டினா பவர்ஸ். Senior boys teachers Mrs. Mary Philip and Master Joshua Daniel. Inter teachers Mrs. Susan Dinagaran, Mrs. Tamil Chelvi, Mrs. Sheila. Junior teachers Tirumadi Benita Ratnaraja, Tirumadi Nyanam Thangappa, Tirumadi Lidiyal, Tirumadi Agnes Sham, Selvi Sham. Primary teachers Tirumadi Riddu Christopher, Tirumadi Riddu Christopher, Selvi Christina, Selvi Sarah, Selvi Gifta. Beginner teachers Selvi Janita Rebecca, Selvi Joshima, Selvi Christy. Volunteers Tirumadi Maragadam Gnanasegaran. Thiru Thangappa uncle. Anna Thiru Thangappa Anna. Thiru Dinagaran avargal. Dinagaran Anna. Thiru Christopher Kamal Ponraj Anna. திரு கோயிலையா, கோயிலையா இல்லம்மா ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் பிள்ளைகளை ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் எங்களுக்கு அழைத்து கொண்டு வந்த பெற்றோருக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஜோதி அம்மா வாங்க. இந்திரா நகர்ல இருந்து நிறைய பிள்ளைங்கள ஜோதி அம்மா, ஸ்ரீநிதி அம்மா, திருமதி
பியூலா, அலெக்ஸோடைய அம்மா. இந்த 4 பேரும் ஒவ்வொரு இடங்களாக சென்று பிள்ளைகளை அழைத்து வருவதில் நம்மை அதிகமாக ஊக்கப்படுத்தினார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மகாவோட பையன் வந்திருக்கான், அவனுக்கும் ஒரு கிஃப்ட். சீனியர் மோஸ்ட் விபிஎஸ் டீச்சர் மகா. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். ப்ரைஸ் த லார்ட். உங்கள் டைமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்னதுலேருந்து வந்து எங்கள் மம்மி வந்து பைபிள் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. நாங்கள் கேட்குற வரைக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. 12th வந்து 10th நினைக்கிறேன், 10th முடிச்சோடனே மார்க் வந்தோடனே என்ன வேணும்னு கேட்டப்ப நான் பைபிள் கேட்டப்ப எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே தான் வந்து ஆஷ்னாக்கும். அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எழுதியிருக்க ஒரு வசனம் வந்து எனக்கு ரொம்ப எழுதி கொடுத்தது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்ற வசனம் அது. இதில் வந்து என்னென்னா சந்தோஷம் அவங்க மற்றவங்க நாங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் சொல்லுவாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் எதாவது செய்யுங்க, நாங்கள் எதாவது கேட்டோன்னா இதுக்கு மேலே இஷ்டம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்னா தயவுசெய்து ஒழுங்கா இருங்க, என்னால் முடியல, நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு பதறுவாங்க. அந்த கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுன்ற பதட்டம் அவங்களுக்கு 2 பிள்ளைகளுக்கு மட்டும் இருந்தது. நான் வந்து ஜெபாண்டியும் சாம் அங்கிளையும் பார்க்கும்போது அதே பதட்டம் வந்து அவங்களுக்கு எல்லா பிள்ளைகள்கிட்டையும் இருக்கும். இந்த பிள்ளைக்கு நான் கடவுளுக்கு கணக்கு தரணும், இந்த பிள்ளைக்கு நான் கடவுளுக்கு கணக்கு தரணும் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் இருக்கு. நான் வந்து இந்த விபிஎஸ்ல ஸ்டூடெண்ட் ஆகிறதுலேருந்து பார்க்குறேன், ஆன்ட்டி அதே மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடலில் பலவீனங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க வேகம் வந்து குறையவே இல்லை. ஸோ ஆன்ட்டி வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என் கூட படித்த பொண்ணு பிகினர்லேருந்து படித்து இன்டர் சீனியர் முடித்து கல்யாணம் பண்ணி போயிட்டு அவளோட தங்கச்சி தம்பி எல்லாமே இங்கே வராங்க. எனக்கு வந்து நிஜமாக தெரியல நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம யாரையா நம்பி இங்கே எங்கேயாவது அனுப்புவோமான்ட்டு. ஆனால் இன்னைக்கு டெய்லி ஆவரேஜாக 80 பிள்ளைங்கள், அப்புறம் மேக்ஸிமம் 104 110 பிள்ளைங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஜெபாண்டியும் சாம் அங்கிளும் போய் ரொம்ப வந்து கூப்பிட்டு அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து விவரம் தெரியாத பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்கள வரைக்கும் அனுப்புவாங்க. ஆன்ட்டி வந்து நான் சின்ன பிள்ளைங்கிட்ட சிரித்து கொஞ்சி பார்த்துருக்கேன், பெரிய பிள்ளைங்கள அரட்டி மிரட்டி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சர்ச் பிள்ளைகளையும் சரி வெளி பிள்ளைகளையும் சரி பண்ணியிருக்காங்க. சாம் அங்கிள் வந்து அவங்க கோவப்பட்டோ கத்தியோ நான் பார்த்ததே இல்லை. ஆன்ட்டிக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டு. எனக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் குடும்பமாக ஊழியம் பண்ணணும்னு நினச்சப்போ வந்து ஆன்ட்டி அங்கிள் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். இது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு எப்பயுமே அவங்க கிஃப்ட்டை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து இப்படி நின்றுட்டு கடைசியாக ஜெபாக்கும் சாமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வாங்கிப்பாங்க. இன்றைக்கி நான் அதை பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இன்றைக்கி அவங்க அதுவும் பண்ணலை. ஸோ வந்து எங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஏசப்பாக்குள்ள வழி நடத்துகிற ஆன்ட்டி அங்கிள் முன்னாடி வந்து விபிஎஸ் பிள்ளைங்க சார்பாக நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். பிகினர் பிள்ளைங்க கையிலேருந்து அதை வாங்கிக்கணும், அதுக்காக ஆன்ட்டியும் அங்கிளும் முன்னாடி வரணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 2025 விடுமுறை வேதாகம பள்ளி கர்த்தருடைய கிருபையிலாலும் முடிஞ்சது. இப்போ இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியையும் நம்ம ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். தலைகளை நோக்கி பார்க்கலாம். ஜெபம். வெரி குட். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளிக்கென்று கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து
இந்த பிள்ளைகளை தெரிந்தெடுத்து உம்முடைய வார்த்தையை போதிக்கவும் கவனிக்கவும் கேட்கவும் கர்த்தர் கிருபை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் எலும்பி பிரகாசின் ஒளி வந்தது என்ற தலைப்பின் கீழாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க, பிள்ளைகளும் அதை கேட்டுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததுக்காய் நன்றி. இந்த ஆலயத்தில் கர்த்தர் நீர் பிரசன்னமாகி உமக்கு முன்பாக நாங்கள் ஆடினது பாடினது கற்றுக்கொண்டது அனைத்தையும் கர்த்தர் நீர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்கள் அதன்படி வாழுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியிலையும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடங்களில் வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்குள்ள வாழுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த ஆசிரியர்களுக்காக கொடுத்த வேலை செய்த வாலண்டியர்ஸ்க்காக கொடுத்த திருச்சபை மக்களுக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். நீரே வழி நடத்துங்க. இனி மீதியாக இருக்கிற நாட்கள் முழுவதிலும் உம்முடைய பிள்ளையாய் உண்மையான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ரைட், சத்தமா ஒரே ஒரு தடவை கிளாப் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? இருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாப் பண்ணணும். சரியா? ரெடி? 1 2 3.